Hello everyone, welcome to our channel Coding Tamil. இனி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரீசைசிங் இமேஜஸ் வித் இன்டர்போலேஷன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விஷயங்கள் பார்க்க போகிறோம். அது எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா ரீசைசிங் அண்ட் இமேஜ் யூஸிங் இன் 3 ways. ஓகேவா, உங்களுக்கு 3 வகையான ரீசைசிங் இமேஜஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ரீசைசிங் ஆப்ஷன் பார்த்துருக்கோம். அது இந்த தேர்ட் வே ரீசைஸ் டு த ஸ்பெசிஃபிக் வித் அண்ட் ஹைட், அது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அண்ட் தென் இந்த மேலே இருக்க செகண்ட் டைப்பும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டோன்ட் ப்ரிசர்வ் ஆஸ்பெக்ட் ரேஷியோ. உங்களுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ எதுவும் அஃபெக்ட் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து ஒரு வித்தை மட்டும் ரீசைஸ் பண்ணுறது, ஹைட்டு மட்டும் ரீசைஸ் பண்ணுறதுங்கிறத அந்த வீடியோவிலே பார்த்துட்டோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க இந்த கார்ட்ஸில் அவங்களுக்கு வேலை போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். ஓகே, நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வ் ஆஸ்பெக்ட் ரேஷியோ, வித் அண்ட் ஹைட் ஆஃப் த ரேஷியோ டு பி ப்ரிசர்வ். ஸோ இந்த ப்ரிசர்வ் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து டவுன் ஸ்கேல், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அப் ஸ்கேல். ரெண்டுலேயும் வந்து நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். ரீசைஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜை வந்து ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும், இல்லாட்டி இமேஜை வந்து ஷ்ரிங்க் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு நிறையா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் தான் இங்கே நான் போட்டிருக்கேன். ஸ்கேலிங் யூஸிங் இன்டர்போலேஷன் கியூபிக், லீனியர் அண்ட் இன்டர்போலேஷன் ஏரியா அண்ட் இன்டர்போலேஷன் நியரஸ்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். டவுன் ஸ்கேல் அப் ஸ்கேலுங்கிறோட ரேஞ்சை மட்டும் மாற்றினா போதும். உங்களுக்கு நான் ப்ரோக்ராம் போடும்போது நான் சொல்கிறேன். இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து என்லார்ஜிங்க்கு இது வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூபிக்கும் லீனியர் ஒர்க் ஆகும். அதுவே எனக்கு ஸ்ட்ரிங் பண்ணுறதுக்கு வந்து எஃபெக்டிவாக எது ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஏரியாவும் நியரஸ்ட்டும் ஒர்க் ஆகும். மோஸ்ட்லி இந்த கியூபிக் லீனியரும் ஏரியா நியரஸ்ட்டும் வந்து சேமாக தான் இருக்கும். இந்த கியூபிக் இன்டர்போலேஷன் இஸ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம் வென் கம்பேர் வித் லீனியர். பட் உங்களுக்கு வந்து இமேஜில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் பிக்சல் குறையாமல் உங்களுக்கு வந்து அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டோன்ட் ப்ரிசர்வ் ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இதை நம்ம போன வாட்டியே பார்த்துருக்கோம். ஸோ வித்தோட இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுவோம், எவ்வளோ வித் வேணும்னு செட் பண்ணிக்கலாம். ஹைட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன், ஃபிக்ஸ்டு ஹைட்டாகவே வச்சுருப்பேன். அதுக்கு நான் வந்து இமேஜ் டாட் ஷேப் ஆஃப் 0ன்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் டைமென்ஷனில் வித் ஹைட்டுன்னு கால் பண்ணிவிட்டு நீங்கள் ரீசைஸ் பண்ணும்போது இமேஜுக்குமா டைமென்ஷனுக்குமா இன்டர்போலேஷன் இஸ் ஈக்குவல் டு ஏரியா. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஏரியா அப்படின்னு வந்து போன வீடியோ சொல்லியிருக்க மாட்டேன். இன்டர்போலேஷன் இஸ்கமா ஏரியான்னு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏரியாவும் லீனியரும் வந்து என்லார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீசைஸ் ஒன்லி ஆன் தி ஹைட்டு. ஸோ அதை ஆப்போசிட் அப்படியே ஹைட்டோட வேல்யூ கொடுத்துட்டு வித்தை வந்து நான் ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிறோம். அதே தான் இங்கேயும் நான் ஏரியா தான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் ஏரியான்னு கொடுத்துக்கலாம். ரிசீவ் பண்ணும்போது நீங்கள் வந்து கியூபிக்கு நியரஸ்ட்டும் கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரீசைஸ் டு தி ஸ்பெசிஃபிக் வித் அண்ட் ஹைட். இங்கே வந்து நம்ம வித்தும் ஹைட்டும் ரெண்டுமே நாம தான் கொடுப்போம், எதுவுமே ஃபிக்ஸ்டாக வச்சுருக்க மாட்டோம். ஓகேவா, ஸோ இதுலேயும் வந்து நான் இங்கே ஏரியா தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா வேறு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஓகே, ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன் ஸ்கேல் அப் ஸ்கேல் நான் ரோல் இந்த முன்னாடியே. ஸோ டவுன் ஸ்கேல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் ஸ்ட்ரிங்கிங் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி. அப் ஸ்கேல்னால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூமிங் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்மளோட இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரோக்ராம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் CV2 லைப்ரரி இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா CV2.imreadன்னு போட்டு ஒரு இமேஜை நான் ரீட் பண்ணுறேன். அதில் வந்து CV2.imread ஆஃப் அன்சேஞ்சுன்னு போடுறேன். இது வந்து எந்த சேஞ்சும் இது இல்லாமல் நான் எடுக்கிறதுக்காக போட்டிருக்கேன். நீங்கள் அது போடாமே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த இமேஜோட ஷேப்புங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி அதோட டைமென்ஷன்ஸை நான் பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஸ்கேல் பெர்சன்டேஜ் அப்படின்னு போட்டு நான் இதுதான் மெயின். ஸோ இந்த ஸ்கேல் பெர்சன்டேஜ்லாம் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு 100 இருக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 100க்கு மேலே கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆகும், 100க்கு கம்மியாக கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்க் ஆகும். ஸோ நார்மலாக ஒரு இமேஜை வந்து நம்ம ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியே தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வித் ஹைட்டு நான் போட்டிருக்கேன். வித் அண்ட் ஹைட்டில் வந்து உங்களுக்கே தெரியும், ஷேப் ஆஃப் 1 கொடுத்தா அது வித்து, ஷேப் ஆஃப் 0ன்னு கொடுத்தா ஹைட்டு. ஸோ டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஷேப் நான் எடுத்துக்கிறேன். அதாவது உங்களோட இமேஜோட ஷேப் வந்து இப்போ 200x200 இருக்குன்னா அந்த 200 இன்ட்டு ஸ்கேல் பெர்சன்டேஜ் கொடுக்குறேன். ஸ்கேல் பெர்சன்டேஜ் என்ன இருக்குது உங்களுக்கு 15 கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 50 டிவைடட் பை 100
ஓகேவா? ஸோ இந்த பெர்சன்டேஜ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரேஷியோ இப்போது உங்களுக்கு 100% இருக்குன்னா அதில் வந்து ஒரு 50%ஆன பிக்சல்ஸ் வந்து அப்படியே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி அவுட்புட் இமேஜுக்கு. அதுக்கு கீழே நான் டைமென்ஷன் போட்டு வித் ஹைட் நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ரீசைஸ் ஆஃப் CV2 டாட் ரீசைஸ், அதில் இமேஜ் டைமென்ஷன் ஆஃப் இன்டர்போலேஷன் ஆஃப் ஏரியா. உங்களுக்கு வந்து நீங்கள் சப்போஸ் இப்போ நான் ஸ்ட்ரிங்கிங் பண்ணுறங்கும்போது ஸ்ட்ரிங்கிங்க்கு வந்து உங்களுக்கு 50% கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து நான் ஏரியாவும் இல்லை லீனியரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது நான் முன்னாடியே சைடில் சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். மற்றபடி அவுட்புட் இமேஜ் வந்து காமனாக தான் வரும், அது ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நான் இங்கே மற்ற அன்கமெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாமே கமெண்ட் பண்ணி மற்றதையும் யூஸ் பண்ணி நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் ரீசைஸ் டைமென்ஷன் கொடுத்து ரீசைஸ் டாட் ஷேப்னு கொடுத்துருக்கேன். ஸோ ரீசைஸ் ஆன இமேஜோட ஷேப்பை நான் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு இமேஜ் நான் ரைட் பண்ணுறேன், உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக அது ரைட் பண்ணுறேன். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீசைஸ் இமேஜ் வந்து நான் ஷோ பண்ணுறேன். விக்கி டெஸ்ட்ராய் ஆல் விண்டோ. ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஆடியோ சேவ் ரன் ஆகுது. ஓகே, பின்னாடி இது வந்துருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் இமேஜ். இங்கே ஷார்ட்டாக குட்டியாக்குறது வந்து ரீசைஸ் இமேஜ். ஓகே, பின்னாடி உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கும் இதோட டைமென்ஷன்ஸ், இன்புட் இமேஜோட டைமென்ஷன், ரீசைஸ் ஆன இமேஜோட டைமென்ஷன். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்க் ஆகிருக்கு. நம்ம இப்போ வந்து ஜூமிங் பண்ணலாம். இப்போ 100க்கு மேலே கொடுக்குறேன், 150 கொடுத்து ரன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே 900 வந்து 450 வந்துருக்குது பழைய ரன்னிங் பண்ணும்போது. இப்போ வந்து நம்ம ஜூமிங் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு இன்னும் பிக்சல் எச்சாக இருக்கும். ஒரிஜினல் இமேஜ் பார்த்திங்கன்னா தெரியுது பாருங்கள், பாதி தான் இருக்குது. ரீசைஸ் இமேஜ் வந்து இன்னும் ஜூம் ஆகிருக்கு மட்டும் இல்லை, இது வந்து பெருசாக இருக்குது, பிக்சல் இன்னும் பெருசாக தெரியுது. உங்களுக்கு இது ரைட் பண்ணி பார்த்தா தெரியும். இதோட டைமென்ஷன் பாருங்கள், அதிலே தெரியும். ஒரிஜினல் டைமென்ஷனுக்கும் ரீசைஸ் டைமென்ஷனுக்கும் பார்த்திங்கன்னா 900 இருக்குது. அதுக்கப்புறம் ரீசைஸ் இமேஜ் பார்த்திங்கன்னா 1350 இருக்குது. ஓகேவா? ஸோ இதுலேருந்தே தெரியுது உங்களுக்கு டைமென்ஷன் அதிகமாக இருக்குது, உங்கள் பிக்சலும் அதிகமாக இருக்குது, எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் வந்து உங்களுக்கு ஏரியா வச்சு மட்டும் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதை வந்து கியூபிக், லீனியர் நீங்கள் எதை வேணால் வச்சு பண்ணி பார்க்கலாம். நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி சில டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.